Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் விசித்ரா. நீண்ட இடைவெளிக்கு பின்னால பிக் பாஸ்ல அவரை சந்திச்சப்போ அது எப்படி இருந்தது முதல்ல? அதை நான் அவர்கிட்ட பின்னாடி கவலைக்குள்ள இங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் கிஸ் கொடுக்கலாமான்னு கேட்டேன் நான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன்ல, ஏற்கனவே நான் பயப்படுவேன் அவரை பார்த்தா. ஸோ அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு அவர் வந்து எங்கள் அக்காவும் சரி உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நீ ஒரு பெரிய ஹங்கு கூட, ஏன்னா அக்கா வந்து கமலாங்கிள் மேலே உயிரே வச்சுருக்கா. ஸோ அந்த மாதிரி அந்த அளவு நான் வந்து கொஞ்சம் பயப்படுவேன், அவ்வளோதான். எனக்கு அந்த மாதிரி தான். ஷோக்கு கலந்துட்டு வந்துட்டீங்க, எப்படி இருக்கு இப்போ அந்த நினச்சி பார்க்கும்போது பிக் பாஸ் ஷோ அனுபவம்? நான் அது நினைக்கிறதே இல்லை சார். அந்த அளவு இருக்கா? இல்லை, ஏன்னா உள்ளே இருந்தது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. வெளியில் வந்து பார்க்கும்போது அதான் சொல்கிறேன், ஒரு ஷோ இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி மக்களுக்கு காமிக்கணுமோ அது காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஷோயும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது, நம்ம மேலேயும் ஒரு முழு ப்ளேமும் நம்ம எடுத்துக்கிட்டே. சில மிஸ்டேக்கு நடந்திருந்ததா அது நம்ம ஓன் பண்ணுறது. என்னை பொறுத்த வரைக்கும் என் மிஸ்டேக்கை நான் ஓன் பண்ணணும், நான் அதுலேருந்து பயந்து ஓட முடியாது. ஸோ அதனால் அது ஓன் பண்ணி அந்த மிஸ்டேக்கை நம்ம எதாக இருந்தாலும் அந்த தவறுகளை நம்ம வந்து கரெக்ட் பண்ணுறது தான் நம்மளோட முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு. இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ஃபுல்ல இருந்த அந்த நேச்சர் தான் காயத்ரியுடைய நேச்சரா? இல்லை சார், அதான் நான் சொல்கிறேன், கோபமான பெண்மை. இல்லை, நான் கோபமான காரி தான். கோபமான பெண்ணா அது நியாயத்துக்கு தான் நான் கோவப்படுவேன். எனக்கு வந்து அநியாயமாலாம் கோவப்பட மாட்டேன், நியாயத்துக்கு நான் கோவப்படுவேன். டெஃபினட்டாக அது பீக்கில் வரும், கோவம் வந்துச்சுன்னா பீக்கில் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 4 பேர் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து அநியாயமாக நான் கோவப்பட மாட்டேன். ஒருத்தவங்களை புண்படுத்தணும், ஹர்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இது சரியில்லை, இந்த இடத்துல நீங்கள் தப்புனா அது நான் கேள்வி கேட்பேன் அப்படின்றது தான். அது ஒரு அந்த கோபம் இருந்திருக்கு. ஆனால் அந்த பிக் பாஸ் ஹவுஸில் நீங்கள் சில பேரை புண்படுத்தின சம்பவங்கள்லாம் கூட நடந்தது இல்லையா? அது அந்த மாதிரி கன்வே ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இத்தனைக்கும் வந்து நீங்கள் வந்து ஓவியா வெளியில் வரும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட நான் அந்த இடத்துல நான் தான் அவளுக்கு கூட ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் சண்டேல வந்து நான் ஒரு பர்சனை நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கும் நானும் அவளும் ஒரு குட் ஃப்ரெண்ட், குட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் நாங்கள். ஸோ தட் டசன்ட் மேட்டர் அப்படின்றது தான். ஸோ ஷோவை பார்த்துட்டா பெட்டராக இருக்கும், அதனால இந்த பர்சன் இப்படி தான் அப்படின்றது வந்து நம்ம இது பண்ணிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த பிக் பாஸ் அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள், சண்டைகள் இதெல்லாம் இயல்பாகவே நடக்கிறதா, இல்லை அது வந்து அப்படி தூண்டப்படுறாங்களா? இந்த சீக்ரெட் நான் சொல்லிட்டேன்னா மக்களுக்கு தெரிஞ்சிடுமே. சம்டைம்ஸ் வந்து பிக் பாஸ் தூண்டி விட்டுருவாரு. அது வந்து தூண்டலால் சில சண்டைகள் வரும் அப்படின்றது தான். அதுதான் கேம். புரியுது. சில இடத்துல டைரெக்டாக சொல்ல மாட்டார், அது ஒரு டாஸ்கோடு சேர்ந்து சொல்லிடுவார். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சண்டை வந்துடும். அது வந்து லீடர்ஷிப் பொசிஷனில் அங்கே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக சில பேர் பண்ண மாட்டேன், இது பண்ணுவேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின் போது அது நிறைய பேருக்கு அது ஒத்துக்காது இல்லையா? இங்கேயே நம்ம வந்து நீங்கள் பாலிடிக்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா சில லீடர்ஸோட ஐடியாலஜி நம்மளுக்கு பிடிக்காது, சில லீடர்ஸோட ஐடியாலஜி நம்மளுக்கு பிடிக்கும். ஒத்து போகிறவங்க கிட்ட தான் நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம். அதுதான் பிக் பாஸோட வீட்லேயும் அதுதான். என்ன மாதிரியான எதிர்பார்ப்போடு அந்த ஷோக்குள்ளே நீங்கள் போனீங்க? எதுவுமே எதிர்பார்க்கல சார். ஆக்சுவலாக எனக்கு அந்த டைமில் வந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. நான் அப்போ தான் உங்களில் யார் பிரபுதேவா ஷோ முடிச்சு ஜட்ஜாக இருந்தேன் நான். அதில் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு ஜீல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஜீல வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அது நான் வந்து சரி திருப்பி ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் நான் அப்படி சொல்லிட்டு சரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது கரெக்டாக இந்த இதுவும் 2மே வந்துச்சு ஒரே டைமில், ஒரே டேட்டில் ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து சொன்னேன் சரி ஓகே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல் இருக்கு. ப்ளஸ் விஜய் டிவியில் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணனால எனக்கு இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நான் உள்ளே போனேன். எனக்கு அது நான் ஹிந்தி பிக் பாஸும் பார்த்ததில்ல, பிக் பிரதரும் நான் பார்த்ததில்ல. ஸோ அதனால் பிளைண்டாக உள்ளே போயிட்டேன் நான். இவங்க ரொம்ப சொன்னாங்க, அங்கே டீனான்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க தான் வந்து நீங்கள் போங்க நீங்கள் சூப்பராக இருக்கும், நீங்கள் போனால் தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் புரிஞ்சுது என்ன சூப்பராக இருக்கும் அப்படின்னு.
அதுக்கப்புறம் ஓகே ஃபைன், நீங்கள் என்னை வச்சு செய்யறதுக்காக தான் சூப்பராக இருக்கும் சொல்லியிருக்கேன், அமுச்சு விட்ருக்கீங்க அப்படின்னு. பட் நோ ரிக்ரெட். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு நான் வந்து என் கோவத்தை டெஃபினட்டாக இதுதான் என் கோவன்றது மக்கள் பார்த்துருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக நியாயமான விஷயத்துக்கு நான் கண்டிப்பாக கோவப்படுவேன் அப்படின்றது தான். திரும்ப பிக் பாஸில் அழைப்பு வந்தால் போவீங்களா? ஒரு வாட்டி நம்மளுக்கு இந்த சீக்ரெட் சொல்லிட்டாங்கன்னா ரெண்டாவது வாட்டி அது சுவாரஸ்யமாக இருக்காது சார். அதனால வந்து அது போய் நம்ம தெரிஞ்சு விளையாடுறதோட தெரியாமல் விளையாடுறது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு, ஒரு அட்வென்ச்சரஸாக இருந்தது. இப்போ தெரிஞ்சு போனேன்னா நான் நேக்காக விளையாடுவேன், அவ்வளோதான். நீங்கள் நடன இயக்குனராக பணியாற்றி முதல் திரைப்படம் ஜெயங்கொண்டான் தானே? ஆமாம், ஜெயங்கொண்டான் பொய் சொல்ல போகிறோம் ரெண்டுமே ஒரே டைம். பொய் சொல்ல போகிறோம் தான் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணேன், ஜெயங்கொண்டான் சாங் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. ஸோ எனக்கு சத்யஜோதி தியாகராஜன் சார் அப்பாவுக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அவரோட படத்தில் எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்ட் உஸ்பெகிஸ்தானில் ஷூட் பண்ணோம். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. பாலசுப்ரமணியம் தான் வந்து கேமரா பண்ணாங்க. அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய கற்றுக்க முடிஞ்சுது. ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன், ஒரு டிஓபி. ஸோ அவர்கிட்ட நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. பாவனா வந்து அதில் இருந்தாங்க, அண்ட் வினய். ஸோ ஒரு நல்ல டீம் அது. அங்கே ஃபுட்டு கஷ்டப்பட்டாலும் நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி, ஏன்னா அந்த ஃபுட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏஎல் விஜயோட பல படங்களில் பணியாற்றிருக்கீங்க. அவர் எனக்கு அண்ணா மாதிரி. அவர் வந்து எனக்கு அவரோட படங்கள் எல்லா படங்களும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், 1-2 படங்கள் தவிர. அந்த படம் எல்லாமே நல்லாவே ரீச் ஆயிருக்கு பீப்புள் கிட்ட. மெட்ராஸ் பட்டினம், தெய்வ திருமகள், அதுக்கப்புறம் தலைவி, இது எல்லாமே வந்து நான் நல்லா ரீச் ஆயிருக்கு பீப்புள் கிட்ட. ஸோ அவரோட ஒர்க் பண்ணும்போது வந்து அவரோட வே ஆஃப் ஒர்க்கிங் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. ஹீ இஸ் வெல் பிளான்டு. டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார். ஸ்பாட்டுக்கு போனால் வந்து நம்ம இது டைம் வேஸ்ட் பண்ணி இது பண்ணுவோம். ஸோ என்ன எடுக்கணுமோ அது என்னவோ வெல் பிளான்டாக இருப்பாங்க. அவரோட ப்ரிப்ரேஷன், ப்ரீ-ப்ரொடக்ஷன் ப்ரிப்ரேஷன்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தலைவி படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்த தலைவி சம்மந்தப்பட்ட படம் அது எப்படி இருந்தது? அந்த படத்தில் பணியாற்றி கங்கனாக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்தேன் நான் டான்ஸ்க்கு. ஆமாம், மணாலி அவங்க குழுமணாலிக்கு போயிட்டு அவங்களோட வீட்டுக்கே போயிட்டு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டாக நான் டான்ஸர். அப்படியா? ஆமாம், டான்ஸே ஆட தெரியாது அவங்களுக்கு சுத்தமாக. ஸோ என்ன சொல்கிறது, இப்போ அந்த ஸ்டைலாக இப்படி ஆடுறது வேறு, ஆனால் ஒரு ப்ராப்பர் டான்ஸ் ஆடுறது வேறு அப்படின்றது. அவங்களுக்கு சுத்தமாக டான்ஸர் கிடையாது. ஸோ அவங்களுக்கு போய் அதை சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க போட்ட எஃபர்ட், புரட்சி தலைமை அம்மாவை நம்ம எப்படியே ஆக்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நிறைய ட்ரைனிங். ஸோ நான் சொல்லியிருக்கேன் எப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம கூட இருந்து சொல்லி வரும்போது நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க உள்வாங்கி நிறைய நல்லாவே ஒர்க் பண்ணாங்க. அவங்க அது படமாக பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்னும் எப்பவுமே வந்து ஜஸ்ட் அவங்க தலைவியானதுக்கு வரைக்கும் தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் அவங்க பண்ண தமிழ்நாட்டுக்கு பண்ண அற்புதமான திட்டங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் அந்த ஃபைட் வந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஃபைட். வரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபைட் வேறு, வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபைட் வேறு அப்படின்றது தான். 2 ஃபைட்டுமே ஷீ இஸ் அ மெக்னிஃபிஷன்ட் லேடி, ஷீ இஸ் த குவீன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். டெஃபினட்டாக தெய்வ திருமகளில் விக்ரமோடவும் இன்னொரு பக்கம் அனுஷ்காவோடவும் பணியாற்றியது எப்படி இருந்தது? ஆமாம், கெனியனான்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். கெனினா வந்து எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். நான் கலாண்டி டான்ஸ் கிளாஸ் தான். ஸோ அப்போது ஜெயந்தி மாஸ்டர் தான் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அங்கே வந்து போகாத ஆர்டிஸ்டே கிடையாது இது வரைக்கும். இங்கே தனுஷ் வரைக்கும், அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கே வந்து கற்றுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல எனக்கு நான் வந்து ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலியில் மெம்பர் மாதிரி, ஒரு பிரதர் மாதிரி. ஸோ அதனால் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா அப்பா வந்து பட்டர்ஃப்ளை சாங் எடுத்திருக்காரு கெனினாவோட. இப்போ நான் வந்து திருப்பியும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவருக்குமே வந்து சின்ன பாப்பா என் கூட ஒர்க் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அதே மாதிரி எனக்கு நாசர் சார் ஃபஸ்ட்டு சாங், நாசர் சார் வந்து நமஸ்காரம் போட்டு எப்படின்னு ஒரு ஐயோ நாசர் போய் சொல்ல போகிறோம் இல்லையா? ஆமாம், போய் சொல்ல போகிறதுல ஐயோ அது வேற சிஜி சாங் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு ரொம்ப டஃப்பான ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால சிஜி சாங், அந்த சிஜி சாங் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே
நாசர் அங்கிள் வந்து இப்படின்றாரு அப்படின்னு. அப்போ அவர் வேற இன்னொருத்தர் அவரும் நடிச்சிருந்தாரு, கேரளா ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட் அவரும் இருந்தார். ஸோ ஐயோ எல்லாம் பெரிய ஆர்டிஸ்டாக இருக்காங்களே, நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம், என்னை மாஸ்டராக அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருந்தது. அதே தான் ஆக்டர் விஜய் சாரோடையும் நடிக்கும்போது, ஐ மீன் டான்ஸ் ஆடும்போது, கொரியோகிராஃப் பண்ணும்போது அவர் வந்து நான் சொல்லி கொடுத்த ஸ்டெப்ஸை அவங்க எடுத்துப்பாங்களா அப்படின்னு. ஆனால் தே என்ஜாய் டூயிங். மாஸ்டர் என்ன சொன்னாங்களோ அதை என்ஜாய் பண்ணி பண்ணது வந்து தலைவால. ஸோ அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் டென்ஷன் ஆயிருக்கேன், என் மனசுக்குள்ளே அதே பட்டர்ஃப்ளை இருந்துகிட்டே இருந்தது. விஜய் செட்டில் ஆடுறதை பார்த்து பிரமிச்சிருக்கீங்களா? ஐயோ, அவர் வந்து ஸ்பாட்டில் கேமராக்கு முன்னாடி அவர் வந்து புயல் அப்படியே அங்கே அப்படி வந்தாச்சுன்னா அப்படியே அமைதி சாந்தி ஆயிடுவார் அவர். ஆமாம், அந்த கேமராக்கு பின்னாடி வந்து அந்த கேமராக்கு முன்னாடி புயலுக்கு முன்னாடி ஒரு சாந்தி, அது வந்து அமைதி இருக்கும் இல்லை, அந்த மாதிரி அங்கே இருப்பார். கேமராக்கு பின்னாடி இருப்பார். கேமராக்கு முன்னாடி வந்தாச்சுன்னா ஒரு புயல் மாதிரி இருப்பார். அவர் வேற லெவல். அவர் அந்த விஷயத்தில் அந்த மேஜிக் நான் கண்ணால் பார்த்துருக்கிறாரு. ரிஹர்சல் அப்போ ஆடக்கூட மாட்டார், பார்த்துக்கிட்டே இருப்பார், ஆடிடுவான்றாங்களா உண்மையா? ஆமாம் ஆமாம், ரொம்ப ஹெவி சாங்ஸு, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஹெவி சாங்னா அவர் அது ரிஹர்சல் 1 or 2 days எடுத்துக்கிறாரு. இல்லை வேறு லைட் நம்பர்ஸ், ஒரு ஃபீல் குட் சாங் அந்த மாதிரினா அவர் டேரெக்டாக ஆன் ஸ்பாட் ஒரு வாட்டி தான் பார்ப்பாரு, அப்படியே ஆடிடுவார். மெமரி. எப்படி பழகுவார் படப்பிடிப்பில்? வெரி சிம்பிள். நீங்கள் வந்து ஷூட்டிங் முடிச்ச உடனே நான் போய் கேரவேனில் போய் உட்காந்துக்கணும் அப்படின்னு ஷார்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம்னா அவர் அங்கேயே துணி கீழே தரையில் விரிச்சிடுவார், டவல் விரிச்சிடுவார். அந்த 5 minutes இருந்தால் கூட பவர் நேப் எடுப்பார். ஏன்னா திருப்பி ஃப்ரெஷ்ஷாக அடுத்த ஷார்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எனர்ஜி வேஸ்ட் பண்ண மாட்டார் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த டைமில் அந்த எனர்ஜி வந்து கெயின் பண்ணுறதுக்கு அந்த பவர் நேப் எடுப்பார். ரொம்ப லாங் பிரேக் வந்துச்சுன்னா தான் கேரவனுக்கு போவார். மிச்சபடி எல்லாருக்கூடயும் ஜோவியலாக ஜாலியாக பேசுவார். ஷார்ட் டெடிக்கேஷன், அவரோட டெடிக்கேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்லினஸ் தான், ஃப்ரெண்ட்லி பர்சன். பொதுவாக நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய நட்சத்திரமாக இருந்தாலும் எம்ஜிஆர் சிவாஜியாக இருந்தால் கூட நடன இயக்குனர் பாட்டு ஷூட்டிங் அப்படின்னா முதல்ல நடன இயக்குனருக்கு வணக்கம் தெரிவிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நடனமே ஆட போவாங்க. இப்போவும் அந்த பழக்கம் தொடருதா? இல்லை. எங்கேருந்து எப்போ போச்சு, ஏன் போச்சு? இப்போ தப்பாக எடுத்துக்கிறாங்க. காலில் விழுறது தப்பு அப்படின்றது வந்து தப்பாக எடுத்துக்கிறாங்க. அந்த குருன்றது போயிடுச்சு. அந்த குரு ஸ்தானம்ன்றது வந்து அந்த போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுத்து அது அந்த என்னை பொறுத்த வரைக்கும் காலில் விழுறது வந்து நாட் ஒன்லி ஃபார் இது. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ, காலில் விழுந்தாச்சுன்னா என் ஈகோவும் கிடையாது, உங்கள் ஈகோவும் கிடையாது, நீங்கள் அந்த இடத்துல என்னை பிளெஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அப்போது நான் போய் ஆடும்போது உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைன்றதுக்காக தான். அதுதான் குருவோட அந்த மீனிங்கு. ஆனால் இன்றைக்கி வந்து அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அது காலில் விழக்கூடாது, காலில் விழுந்தால் அது வந்து ஒரு பெரிய குத்தம் அப்படின்னு. ஸோ ஓகே ஃபைன், இன்றைக்கி ட்ரெண்டி வேர்ல்டில் வந்து அதை அப்படி எடுத்துக்கிறாங்க. பட் ஆனால் அது அந்த காலில் விழுறது நாட் லைக் எனக்கு கீழே நீ அப்படின்றது அர்த்தம் கிடையாது அப்படின்றது தான். ஸோ பிளெஸ்ஸிங்கோட அர்த்தமே அந்த ஈகோ வந்து நம்ம விட்டுட்டு நம்ம அந்த பிளெஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம உங்களுக்கு தெரியாதவங்களோட நீங்கள் எனக்கு டீச் பண்ணுறீங்க, அது வந்து நான் எந்த ஈகோ இல்லாமல் அதை கற்றுக்குறேன், நீங்களும் எந்த ஈகோ இல்லாமல் டீச் பண்ணுங்கள் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஸோ இன்றைக்கி அது டோட்டலாக போயிடுச்சு. அந்த 4 பாட்டு, அது கிட்டத்தட்ட 4-5 பாட்டு இருக்கும் ஒரு படத்தில். அந்த காலத்தில் இப்போவும் பாடலும் கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த காலத்தில் 5 பாட்டு இருக்கும். அந்த 5 பாட்டுலேயுமே வந்து ஒரு மாஸ்டர் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த இப்போது அப்புறம் சப்போஸ் அப்புறம் கொஞ்சம் கம்மியாகி 2 மாஸ்டராக இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு பாடலுக்கு ஒரு மாஸ்டர். எப்போ ஒரு பாடலுக்கு ஒரு மாஸ்டர் வந்தாங்களோ அந்த கான்செப்ட் வந்து காலில் விழுற கான்செப்ட் வந்து போய் அந்த குருஸ்தானம் போய் நீங்கள் மாஸ்டர், நான் டான்சர்ஸ் அவ்வளோ அப்படின்னு தான் இருக்குது. காலில் விழுறதுக்கப்புறம் முதல்ல கொஞ்ச நாள் கையை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆமாம், கை இப்போ ஹக்கும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் தட் இஸ் நத்திங் ராங். ஆனால் உங்களோட புரிதல் தவறாக இருந்திருக்கு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். காலில் விழுத புரிதல் வந்து தவறாக இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து டான்சர்ஸை நம்ம அங்கே திட்டும்போது கூட நம்ம வந்து ஒரு சரியா ஆடலை, நீங்கள் திட்டுறீங்க, ஏன் இப்படி ஆடுறீங்க அப்படி இப்படின்னு திட்டும்போது அந்த ஈகோ இருக்கக்கூடாதுக்காக தான் அந்த குருஸ்தானம். அந்த ஈகோ இருக்கக்கூடாது. நீ என்ன பெரிய டான்ஸரா, நீ எனக்கு சொல்லி கொடுக்குறியா அப்படின்ற ஒரு ஈகோ இருக்கக்கூடாது. அந்த ஈகோ இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணோம்னா அந்த மாஸ்டர் இந்த குருஸ்தானத்தில் இருந்தால் தான் அது கரெக்டாக வந்து வரும் அப்படின்றது தான். ஏன்னா நம்ம எண்ட் ஆஃப் தி டே நம்ம ப்ராடக்ட்டும் நம்ம என்ன
ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் தான் எல்லாருமே பார்ப்பாங்க. அதான் ஜனங்க பார்க்க போறாங்க. ஸோ ஜனங்க பார்க்க போகிறாங்க. ஸோ அதனால என்ன அது இன்னைக்கு அது அவ்வளோ இல்லை அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். சில பெரிய நட்சத்திரங்கள் ஆடும்போது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மூமெண்ட் ஆட மாட்டாங்க. அது போல சுச்சுவேஷனையும் எப்படி நீங்கள் எதிர்கொள்வீங்க? இது அப்பா கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ ஏன்னா வந்து கமல் சார் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டான்சர். ரஜினி சார் வந்து ஸ்டைலிஷ், அந்த ஸ்டைல் ஜாஸ்தி இருக்கும் மோர் தென் டான்ஸு. ஸோ அவருக்கு கமல் சாருக்கு கொடுக்குற ஸ்டெப்ஸ் மாதிரி அப்பா வந்து ரஜினி சாருக்கு கொடுக்க முடியாது, ரஜினி சாருக்கு கொடுக்குற மாதிரி கமல் சாருக்கு கொடுக்க முடியாது. ஸோ ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட்டு வேவ் லெங்த் இருக்கும். அந்த வேவில் வந்து அப்பா பண்ணுறது நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன் நான். ஸோ அதனால் அதே சமயத்தில் என்னால் போய் வினய் வந்து பெரிய டான்ஸர் கிடையாது, அவருக்கு போயிட்டு நான் வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்தேன்னா பரத் ஆடுற மாதிரியோ இல்லை சிம்பு ஆடுற மாதிரி நான் வினய்க்கு கொடுத்தாச்சுன்னா அது முடியாது. அது வந்து அது அவுட் ப்ராடக்ட் வந்து கரெக்டாக வந்து நிற்காது அப்படின்றது தான். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ளெக்சிபிளாக தான் நம்ம கொரியோகிராஃப் பண்ணி கொடுக்கணும். அது மாதிரி நட்சத்திரங்களோட எப்பாவது ஒரு உரசல் வந்திருக்கா? உரசல் வந்தது இல்லை. மெயினாக சம்டைம்ஸ் ஹீரோயின் தான் வந்துட்டு பாம்பேலேருந்து வந்துடுவாங்க. ஸோ பாம்பேலேருந்து வந்துட்டே நான் அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் அப்போவே வந்துடும் மைண்ட் செட்டு. பாம்பேலேருந்து வரதே அது நம்ம சினிமா பீப்புள் தான் பண்ணுறது. ஓ பாம்பேலேருந்து வந்திருக்காங்க, ஸோ பாம்பே டான்சர்ஸ்னாலும் ஓ பாம்பே டான்சர்ஸ், ரிச் கேர்ள்ஸ் அப்படின்னு ரிச் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணதே சினிமா தான். ஸோ அப்போது இங்கே இருக்கிற சினிமாக்காரங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கேருந்து வரும்போதே திமிரதான் வருவாங்க. ஸோ அவங்கள இல்லைம்மா நீ வந்து ஆடிதான் அவனு ஒரு வழி இல்லை அப்படின்ற போது அவங்க கோச்சிப்பாங்க. ஸோ அப்போது நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து அவுட் ப்ராடக்ட் நம்மளுக்கு நல்லா வரணும்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்து தான் ஆகணும். அதான் சூர்யாவோட பணியாற்றியது நிறைய. ஆக்சுவலாக நான் சூர்யாவோட நிறைய ஸ்டேஜ் ஷோஸ், எல்லா ஸ்டேஜ் ஸ்டார் நைட்லேயும் நான் தான் அவருக்கு பேராக இருந்திருக்கேன். ரஜினியோட எப்போ பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது அவங்களுக்கு? இல்லை, ஆனால் வந்து நான் சார்லி சாப்ளின் படம் முடிச்ச உடனே அவர் வந்து கூப்பிட்டு எனக்கு நடிகைகளில் வந்து காயத்ரியை வந்து ஆச்சரியப்பட வச்ச நடிகை யார்? சிம்ரன். எக்ஸ்ட்ராடினரி டான்சர். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.